தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 15வது திருவெம்பாவை பார்க்க போறோம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான், சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களிகூற, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பேரரையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். அதாவது இந்த திருவெம்பாவையில மாணிக்கவாசகர் சிவபெருமான் தன் பக்தர்களை எப்படி ஆட்கொள்வார் அப்படிங்கிற முறையை பத்தி இங்க சொல்லியிருக்கார். அவர் முதல் கொஞ்சம் வரியில ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், அதாவது நல்ல ஆடையை அணிந்திருக்கிற பெண் சித்தம் களி கூற சிவநாமத்தை சொல்வாளாம். அவ அப்படி சொல்லும் போது, நீரொரு கால் வாயோவா நெடுந்தாரை கண் பணிப்ப, பாரொரு கால் வந்தனையாள், அதாவது அவ அந்த ஆனந்தத்துல சித்தம் களி கூற அந்த ஆனந்தத்துல அவ சொல்லும் போது அவ கால் தரையில படாதாம். விண்ணோரை தான் பணியாள், அதாவது சிவனே போரும், எனக்கு வேற எந்த தெய்வமும் வேண்டாம்னு விண்ணோர்களையும் பணிய மாட்டாளாம். பேரரையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், அதாவது சிவபெருமான் தன் பக்தர்களை ஆட்கொள்ளணும்னு நினைச்சார்னா ஒரு பித்து மாதிரி அவர்களை மாற்றி தான் ஆட்கொள்வாராம். அதாவது ஒரு பித்து நிலை, அது பைத்தியம்னு நம்ம இப்போ நடைமுறையில சொல்றோமே, ஆனா அது பைத்தியம் மனவியாதி இல்லையாம், அது ஒன்றையே நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நிலை. அதாவது இந்த இடத்துல சிவபெருமானையே நினைச்சுட்டு இருக்கிற நிலையாம். அந்த நிலையில தான் அவர் ஆட்கொள்வார் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை இந்த திருவெம்பாவையில சொல்லியிருக்கார். கடைசி வரியில ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய், கலப்பை வடிவமாம் சிவபெருமான் நமக்கு நம் உள்ளத்தை உழுது அதோட அழுக்கெல்லாம் எடுத்து பூர்ணஸ்வரூபமாக நம்மளை மாற்றி ஆட்கொள்வார் அப்படிங்கிறத இந்த திருவெம்பாவையில மாணிக்கவாசகர் நமக்கு சொல்றார். இப்போ இந்த திருவெம்பாவையை நம்ம அனுபவிப்போம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான், சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களி கூற, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப, பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள், பேரரையர் கிங்கனே பித்தொருவர் ஆமாறும், ஆருருவ இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், வாருருவ பூன்முலையீ வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புணல் பாய்ந்தாடேலோரும் இந்த திருவெம்பாவை புசேனி ராகம் ரூபக தாளத்தில் அமைஞ்சிருக்கு. நாளைக்கு 16வது திருவெம்பாவையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமச்சிவாய வாழ்க.